அடுத்ததாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன ரவல் புகாரி வ முஸ்லிம் ஃபி ஸஹீஹிமா, சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஒரு செய்தி, மின் ஹதீதி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது எங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. ஹுதைபியால நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது உதுவெடுக்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் முன்னால எப்படி ஒரு வட்ட பாத்திரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவெடுக்க ரெடியாரா ஃபஜஹஸன் நாசு நஹ்வஹு, ஃபஜஹிஷன் நாசு நஹ்வஹு, மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் முன்கால நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உதுவெடுக்க போறாங்க. ஹுதைபியால மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டா மாலுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இங்க சூழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் லைஸா இந்தனா மா நதவல்லா வலா நஷ்ரப் இல்லா மா பைன யதை, உங்களுக்கு முன்னால் உள்ள இந்த பாத்திரத்தில் உள்ளதை தவிர குடிக்க தண்ணியோ உதுவெடுக்க தண்ணியோ எங்கிற இடத்துல இல்லை, அதுக்கு தான் இங்கே வந்தோம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபவதஅ யதஹு ஃபிர் ரிக்வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை எப்படி என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். ஃபஜஅல அல் மாஉ யதூரு பைன அஸாபிஹி கம்சாலில் உயூன், தண்ணி இப்படி ரசூலுல்லாஹ் கையை வைக்கிறாங்க. இந்த பகுதியால தண்ணி என்ன செய்யுது, அதுல ஊற்றெடுப்பது போல அந்த இடத்துல என்ன செய்யுது நடக்குது. இதுக்குள்ள இருந்து ஊற்றெடுத்து அர்த்தம் இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி மறைக்கிறாங்க, தண்ணி என்ன செய்யுது இப்படி ஊற்றெடுக்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம், அப்படி எடுத்துட்டு தண்ணியை உருவாகுன்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம். அப்படியே செஞ்சாங்க. அப்படி செய்யல, ரசூலுல்லாஹ் கையை என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. தண்ணி என்ன செய்யுது, அதாவது கீழே இருந்து வருவது போல என்ன செய்யுது, தண்ணி நிறைய அந்த இடத்துல வருது. அப்ப நபித்தோழர்கள் அந்த இடத்துல என்ன செய்றாங்க, உதுவெடுத்தார்கள், தண்ணி குடித்தார்கள், குளித்தார்கள், அதாவது அந்த உதுவெடுத்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அவங்க கேட்கிறாங்க, கம் குந்தும், எத்தனை பேர் இருந்தீங்க நீங்க அந்த மாதிரி செய்யறீங்களே, எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க. கால லவ் குன்னா மிஅத அல்ஃப் லகஃபானா, 1,00,000 பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும், 1,00,000 பேர் இருந்தாலும் போதுமாக இருந்திருக்கும். குன்னா 15 மிஆ, 15 மிஆ எத்தனை, 15 மிஆ, இதை விட்டுட்டு தான் இங்க வந்திக்கிறோம்னு சொல்லி நினைச்சிடாம, 15 மிஆ 1500 பேர் நாம இருந்தோம். 15 நூறுகள், 15 நூறுகள். அப்ப 15 மிஆ, அதாவது 1500 பேர் நாம என்ன செய்தோம், அங்கே இருந்தோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, யானி அல்ஃப் வ 500 ரஜுல், அதுல வருது என்ன, 1500 பேர் என்ன செய்தோம் இருந்தோம். அத்தனை பேருக்கும் அது என்ன செய்தது, போதுமானது அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இப்படி எங்களுக்கு நடக்கும் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு, அதாவது தண்ணீர் கொஞ்சம் என்பதற்காக பதறியதில்லை, முடியாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் தடமாறினதில்லை. அல்லாஹ் எதிலும் பரக்கத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இதுதான் மிக முக்கியம். இது போன்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை நடத்துவான்னு சொல்லல. பரக்கத் என்பது எப்பயும் மறைமுகமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் நின்ற உடனே பதறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய, எந்த நபிக்கும் கை என்னது மந்திர கையாலாம் இருக்கல. எந்த நபிக்கு கை மந்திர கையா இருந்தா வீடு ஃபுல்லா கோதுமையா இருக்கிற ரசூலுல்லாஹ் வீடு ஃபுல்லா, ஒரு வீடு ஃபுல்லா கோதுமை, ஒரு வீடு ஃபுல்லா ஈத்தம்பழம், ஒரு வீடு ஃபுல்லா தேன், இப்படியே காலம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும். அப்படி இருக்கல ரசூலுல்லாஹ் வறுமையில தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நபித்தோருடைய வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அன்பளிப்பா கிடைத்ததிலே சாப்பிட்டார்கள். வறுமையில என்ன கல்ல கட்டிக்கின்னு வெளியே போனாங்க. அப்படிப்பட்ட நபி அந்த இடத்துல என்ன செய்யல, இது ஒரு பெரிய ஒரு பதட்டமாக என்ன செய்யல நினைக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் எங்களுக்குள்ள முக்கியம். இப்ப தண்ணி ஒரு 1500 பேருக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம தம்மாமே கலைச்சிருவோம், என்ன செஞ்சிருவோம், ஒரு 1000 அப்படி ஒரு நிலைமை வருமா இல்லையா? அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த காலத்துல போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறல. இந்த ஈமான், இந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குமாக இருந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு, அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மெஹராப்ல இருந்து கண்டிருப்பான். வளர்த்தது யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவர் வருவாரு, சாப்பாடு இருக்கும், பழங்கள் இருக்கும், அந்த ஏரியால கிடைக்கக்கூடிய பழமா அது இருக்காது. அப்ப கேட்பாங்க, அன்னா லக்கி ஹாதா, எங்கிருந்து உங்களுக்கு இது காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், என்னது இது அல்லாஹ்விடம் இருந்து என்னது கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, அதாவது ஹுபைப் கொல்லப்பட இருந்த ஹுபைப், சஹீஹ் முஸ்லிம்ல அவருடைய அந்த கைதி காபிராக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்க, கைதியை வைத்துக்கிட்டு இருந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் சொல்றாங்க, ஹுபைப் சில உணவுகளை சாப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன், நான் அது அல்லாஹ்வுடைய உதவியாக இருக்கும் என்று தான் இப்ப என்ன செய்யறேன் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டைம்ல அது அங்கெல்லாம் என்ன செய்யல, அப்படி பழங்கள் எதுவுமே
இருக்கவில்லை என்று நம்பிக்கை என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளிப்பான். அற்புதமாக அல்லாஹ் தஆலா உணவளிக்க சக்தி உள்ளவன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சர்வ சாதாரணமான எங்க வீட்டில் உள்ள ஒரு கோதுமையில என்ன செய்யலாம்? அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்யலாம். ஒரு அரிசியில் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பரக்கத்து செய்யலாம். ஒரு தண்ணீர் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பரக்கத்து செய்யலாம். அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம் அது. ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னது இல்ல. நம்ம பில் கணக்கிலே தான் என்ன செய்வோம் எப்பயும் இருந்து கொண்டிருப்போமே தவிர நமக்கு ஒரு முறையாக இருக்கிறோமா, நல்ல முறையில வாழ்றோமா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்ன செய்யும் கிடைக்கும் என்கின்ற அந்த பகுதி நம்மிடத்தில் என்ன இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு பலகீனம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை பாருங்கள். அதாவது சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இது நம்ம கேட்ட ஒரு செய்தி தான். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான பகுதி இருக்குது. உங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா, அதாவது உம்மு சுலைம்கிட்ட போய் சொல்றாங்களே, அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் நான் பசியை கண்டேன், அதனால நான் அவரை 2 நபித்தோழர்களையும் உணவுக்கு கூப்பிட போறேன், கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க அப்படின்றான். அங்க வந்து போறாங்க, போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. அனசரதில் அவங்க அனுப்பினாங்கன்னு வருது, அபூ தல்ஹா போனாங்கன்னு வருது. வர சொல்றாங்கன்னா அப்போ உம்மு சுலைம் உங்களை வர சொன்னாங்களா? ஆம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க இருந்து நபித்தோழர்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான நபித்தோழர் இருந்தாங்க. அதாவது அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இல்ல ஒரு அதாவது 70 நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க, வாங்க அபூ தல்ஹா விட்டு சாப்பாடுக்கு போக மாட்டாங்க. நீங்க போய் 2 பேர்ட்ட சொல்றீங்க சாப்பாடு, ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்கும்? ஊரே கிளம்பி வந்தா எப்படி இருக்குமோன்னு நினைச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி சொன்ன உடனேயே ஒரு 78 பேர் வராங்க. அபூ தல்ஹா வாசல்ல இருந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது. நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் உள்ளுக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கு முன்னால மனைவிட்ட போய் சொல்லிட்டாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்கன்னு, நான் இப்படி 2-3 பேர்ட்ட கூப்பிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோடையும் வராங்க. அப்ப மனைவி ஆரம்பத்தில் என்ன செய்யற, கோவப்படுறான். எல்லாம் உங்களால தான், பிக்கேன்னு சொல்றாங்க, உங்களால தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றோம். நீ சொன்ன மாதிரி தான் நான் சொன்னேன்றார் அவர். நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லு. அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னது, அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் அறிந்தவங்க, என்னதுக்கு ஒரு காரணமா என்ன செய்யறாங்க பாருங்க. ஆனா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்லி அனுப்பினாங்க. அது என்னண்டா, உம்மு சுலைமிடத்தில் சொல்லுங்கள், அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பானையை திறக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, அவங்க பானையை எடுத்தாங்க, அவர்கள் தான் பங்கிட்டாங்க. கிச்சன்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறக்கி வச்சு, அவர்களே அதாவது உதும கலந்து ஆணத்தை கலந்து அவர்கள் தான் பங்கிட்டுட்டு பிரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 10 பேரா வாங்கினா. ரசூலுல்லாஹோட காலத்துல இப்படி கூட்டா சாப்பிட்டா ஒரு சஹனுக்கு எத்தனை பேர் உட்காருவாங்க? 10 பேர். எல்லா ஹதீஸ்லயும் வரும், இந்த ஹதீஸ்ல மட்டுமல்ல, 10 பேரா உட்கார்றது. 10 பேர் வந்து என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துருவாங்க. இப்ப குறைஞ்சு போய் இப்ப 4-5 பேர்ல நிக்குது. நாளைக்கு ஒரு காலம் வரும், ஒரு ஆளுக்கு ஒரு சாகண்டு ஒரு காலம் வந்தாலும் வரும். 10 பேர் வந்து என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. 10 பேராக வந்து உட்கார்ந்தார்கள், சாப்பிட்டார்கள். சாப்பாடு அப்படியே இருந்தது, உணவு என்ன செய்தது, அப்படியே இருந்தது அப்படின்ற செய்தி என்ன செய்யறோம், நம்ம அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லைஃப்ல நடந்த இந்த செய்தி, ரசூலுல்லாஹ் அதை எந்த முறையில அணுகுறாங்கன்னு பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது அந்த இடத்துல அதை மூடுங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை அதாவது பகிர்றாங்க, கிச்சன் வரைக்கும் போறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து மந்திரம் செய்யலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மந்திரம் செய்யல, அங்க நடந்தது அல்லாஹ்வுடைய ஒரு முஅஜிஸா, அற்புதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சான்னு சொன்னால், நாம அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில நாம போட்ட கணக்கை விட கூடுதலான ஒரு கணக்கு அல்லாஹ் வைப்பான். ஆனா அது மறைமுகமாக மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான், வைப்பான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். பரக்கத்தெல்லாம் நம்ம விளங்கிக்கிறோம், கணக்கோட தான் விளங்கிப்போம். பரக்கத்தை விளங்கி வச்சுக்கிறோம், எல்லாம் கணக்கோட தான் என்ன செஞ்சிருப்போம், பரக்கத்தை நாம் என்ன செய்வோம், விளங்கி வைத்திருப்போம். எதிரிய பரக்கத்து கிடைக்குதான், கணக்கு பாத்திரணுமா இல்லையா, அப்ப மட்டும் தான் கண்ணை திறப்போம், பரக்கத்தை கண்ணை மூடிக்கொள்வோம். இந்த மாதிரியான பழக்க வழக்கம் தான் நம்மகிட்ட இருந்ததிலே உண்மையாக அந்த பரக்கத்துல கொள்ளக்கூடிய ஒரு ஈமான் என்ற எங்களிடத்தில் குறைவாக இருந்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பரக்கத்துடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மிக நிறைந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதுல புகாரியிலே வரக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை மௌத்தாகிட்டாங்க. ஜாபிர் தந்தையுடைய பேர் என்ன, அப்துல்லா. ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர் மௌத்தாகிறார். மௌத்தாகின அவருக்கு நிறைய கடன் இருந்துச்சு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 9 சகோதரிகள் இருந்தாங்க. நாங்க என்ன செஞ்சிருப்போம், அப்பே மௌத்தாகிப்போம். 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது, அவர் கடன் வாப வச்சுட்டு போய்கிறாரு. 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. திருமணம் முடிச்ச நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொல்றாங்க, யாரை திருமணம் முடிச்சிங்க, ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்றாங்க. ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாம் நேரத்தில் கூட ஜாபிர் என்ன சொன்னாங்க, இல்ல இன்னலி
திஸ் அகவாத், எனக்கு வந்து 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா வாழ்க்கை என்ன செய்யாது, சரியா போகுது, அவங்களையும் கவனிக்கணும், வளர்க்கணும். அதனால தான் ஒரு விதவை பெண் என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்கன, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும், பரக்கத்தை செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல ஜாபிர் ரதியல்லாஹு அவங்க வராங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க, இப்படித்தான் கடன், விவசாயத்தை, ஈத்தம்பழம் மரம் இருக்குது, ஆனா அந்த ஈத்தம்பழத்துடைய விளைச்சல் வந்து இவங்களுக்கு என்ன செய்யாது, போதும், அது கடன் அடைக்க அவங்க எடுக்க இயலான்றாங்க, நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சனகது அலை, போங்க நாளை காலையில வரேன்னா, சனகது அலைக்க அப்படி என்று சொல்றாங்க. அதுக்கு பின்னால போறாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஈத்த அதாவது மரத்துடைய அந்த ஒவ்வொரு பகுதியிலையும், அந்த விவசாய நிலத்துடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்றாங்க. உட்கார்ந்து பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்ட பின்னால தான் ஈத்தம்பழத்தை எப்படி அடுக்கணுமோ அப்படி அடுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால எதுவும் செய்ய வேண்டாம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால் இவர் எப்படி அடுக்கியிருந்தா இவருக்கு கணக்கு தெரியுமோ அப்படி அடுக்க வானாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அதை வைங்க, நான் வந்து என்ன செய்றேன், அதை வந்து பிரிக்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள் அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது உண்மையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அதாவது பரக்கத்தை செய்கிறான் என்பதற்காக ஒரு ஆதாரம். அந்த ஈத்தம்பழங்கள் என்ன செஞ்சு சொன்னால், அந்த யார் யாருக்கெல்லாம் கடன் இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஈத்தம்பழத்தை கிலோ கணக்கில் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு பிசினஸ், அவங்களோட ஒரு கணக்கு இருக்குமே, அந்த கணக்கு கொடுத்துக்கண்டே இருந்தாங்க. எல்லாம் முடிந்த பின்னாலும் என்ன செஞ்சது, நிறைய எஞ்சி இருந்தது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஜாபிர் அவங்கள்ட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாரேன் என்று சொன்ன பொழுதே எனக்கு தெரியும் இதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், இதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இது போல நிறைய செய்திகள் உணவுடைய பரக்கத்தை பற்றி, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய அபிவிருத்தியை பற்றி நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம் சஹீல் புகாரில வருது. அதாவது ஒரு கூட்டம் வருது, அவங்கள்ட்ட வந்து எல்லாம் வசதியெல்லாம் போய் இனி இருக்கிற ஒட்டகம், ஏன்னா அவங்க ஒட்டகம் தான் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ், அந்த ஒட்டகத்தை இனி அறுத்து தான் சாப்பிடணும் என்கிற நிலைமையில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. இப்போ கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நீங்க அறுத்து சாப்பிடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து தங்களோட தொழிலுக்குரிய அந்த ஒட்டகம்லாம் அறுத்து போட்டு நம்ம சாப்பிடுவோம், இதுதான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பின்னா அந்த உமர் ரலியல்லாஹு வாராங்க, என்ன செய்தின்னு கேட்டாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இப்படி என்ன செய்யுங்க, அப்படியே செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றாங்க. ஒட்டகத்தை அறுத்து போட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. உமர்லாம் கேட்டாங்க, ஒட்டகத்தை அறுத்துட்டு மா பகாஉக்கும் பஅத இப்லிக்கும், ஒட்டகத்தை அறுத்தாச்சுன்னா அப்ப திரும்பி வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்டு விட்டு நேர ஃபதகல அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஃபகால யா ரசூலுல்லாஹ் மா பகாஉஹும் பஅத இப்லிஹிம், ஒட்டகத்தை அறுத்த பின்னால அவங்க எப்படி வாழுவாங்க, நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்து சொன்னார்கள், நாதி ஃபின்னாஸ், மக்கள் எல்லாம் கூட்டுங்கண்ணா, ஃபயதுன பிஃபத்லின் ஃபத்லி அஸ்வாதிஹிம் பிஃபத்லி அஸ்வாதிஹிம், தங்களது உணவுகள்ல எதெல்லாம் மிஞ்சுதோ, எதெல்லாம் போதுமென்றதுக்கு மேல இருக்கு அதெல்லாம் கொண்டு வாங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொண்டு வரப்பட்டு ஃபபுசித லிதாலிக நிதாஉன், நிறைய தோல் விரிப்புகள் விரிக்கப்பட்டு அதுல எல்லாம் போடப்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்துல வஜஅலுஹு அல நிதாஇ, இப்படி எல்லாம் கட்டப்பட்ட பின்னால ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். வபர்ரக அலைஹி, அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். சும்ம தஆஹும் பிஅவ்ஹியதிஹிம், உங்களோட பாத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்கனாங்க ரசூலுல்லாஹ். உணவோட பேலன்ஸ் எல்லாம், அதாவது ஈத்தம்பழம், கோதுமை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஃபஹ்தஸன் நாஸு ஹத்தா ஃபரஹு, முழுமையாக முடிந்து விட்டது. அப்படி அந்த அதாவது மக்கள் எல்லாருக்கும் தேவை முடிந்து எஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பகிர்ந்தளித்தார்கள் அப்படி என்று செய்தியை பார்க்கிறோம். இறுதியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி சொல்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே,
பரக்கத் என்கின்ற அந்த பகுதியுடைய ஒரு விரிந்த ஒரு தலைப்பு, உணவு சம்பந்தமாகவே ஒரு விரிந்த ஒரு தலைப்பு. பரக்கத் என்ற பகுதி அதுல ஒரு பகுதி, அதுல ஒரு பகுதியை தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதன் ஊடாக நாங்கள் தெரிந்து இன்னும் பல செய்திகள், நேரம் போதாதனால் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இன்னும் பல செய்திகள், இந்த பரக்கத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னும் பல செய்திகளை நீங்கள் என்ன செய்ய முடியும், காண முடியும். இதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் போல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சர்ச்சைகளையும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். பண பிரச்சனையா, உலக பிரச்சனையா, பஞ்சமா, இதா தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். இது உலகியல் ரீதியாக என்ன செய்யலாம் அதெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும், சொல்ல வேண்டும், அறிவூட்ட வேண்டும், அதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனா அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்வை இஸ்லாமிய பார்வை இருக்க வேண்டும், ஒரு ஈமானிய பார்வை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்ப வரும்? இஸ்லாமிய பார்வையில பார்க்கிறேன்னு சொன்னா வராது, ஈமானிய பார்வையில இருக்கிறேன்னு சொன்னா வராது. இஸ்லாம் அதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்யும், வரும். அதை பத்தி படிச்சால், அதை பற்றி கேட்டால் தான் என்ன செய்யும், வரும். சும்மா வீரமான உரைகளை கேட்பதனால அது வரப்போறது இல்லை. என்ன இஸ்லாம் சொல்லி, எத்தனை ஹதீஸ் இருக்கு, எத்தனை குர்ஆன் வசனம் இருக்கு, அவைகளை படிப்போம் என்று சொன்னால் ஒரு விளக்கம் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த விளக்கம் இருக்குதே, மிகப்பெரிய ஒரு இஸ்தினாரத், ஒரு ஒளி ஊட்டலை எங்களுக்கு என்ன செய்யும். ஆனால் நம்ம அதுல பலகீனமாக இருக்கிறதுனால பல இடங்களில் எங்களை பாதிக்கிறது. உணவு என்கின்ற அம்சத்தை நாங்கள் இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு ஸுல் குவத்தில் மதீன் என்கின்ற அந்த வசனத்தை நம்ம யார் கையிலையோ என்ன செய்கிறோம், கொடுத்து விடுகிறோம். காரணிகளை எல்லாம் நம்ம கர்த்தாக்களாக ஆக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் இது போன்ற சைத்தானுடைய விளையாட்டுகளிலிருந்து எம்மை காப்பாற்றி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து சரியான முறையில் இஸ்லாமிய பார்வையிலேயே இந்த விஷயங்களை அணுகக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.